யோ இது போதும் இல்லையா? பல லட்சமா செடி இதுல எப்படி 10? நைனா 10ல கோணில போட்டு வந்துடலாம் நைனா. கரெக்டான யோசனைடா மகனே. ஏய் உடனே எப்படியே ரொம்ப அசந்து தூங்கிதே எங்க அண்ணன். அட எழுப்பிடியே, அவன் வந்தாதான் கரெக்டா இருக்கான். சரி இந்தா புடி அண்ணா. அண்ணா ஆமா தங்கச்சி. வாடா பேங்குக்கு போய் வரலாம். எதுக்குமா? எதுக்கா? பணம் எடுத்துன்னு வரலாம், வா மச்சான். பணமா? அத்தார எடுத்துக்கலாமாம்மா. மச்சான் வா மச்சான், பணம் எனக்கு தேவைப்படுதா. மாமா 4 நல்லா இல்ல மாமா, இப்பெல்லாம் வேணாம். என்ன குதிரை முகம் பெல்ட் அடிக்கிறான். அண்ணா தங்கச்சி கூப்பிடுறல, எழுந்து வாண்ணா. வா மச்சான், போயிட்டு வந்துட்டு ஒரு வேலை முடிஞ்சிடும். ஐயா வேணாம் மாமா, நாளைக்கு போலாம், எனக்கு தூக்கம் வருது. அட வா மச்சான். ஆமாமா மகனே அவனை எழுப்பிடா. மச்சான் மச்சான் ஏன் வா மச்சான். வா மச்சான் வா மச்சான் போலாம். அப்பனுக்கு மேல இருக்க முடியுது. எங்க மாமா கூப்பிடுற? டேய் அந்த எதிர் வீட்டு பொண்ணு வந்துதான், வா போலாம். போலாம் வா வா போலாம். மாமா நான் நாளைக்கு போலாம் மாமா. போயிட்டு வந்துடலாம் வா மச்சான். நான் நாளைக்கு போலான்றேன்ல. வா மச்சான், எப்ப கேட்டாலும் இதையே சொல்லிங்கிறா. கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரலாம் பார்த்தா விட மாட்டாரு மாமா. முருகேசனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வீட்டுல இருக்கிறானா எங்கன்னா போய்க்கிறானா தெரியல. சரி வீட்டாண்ட போய் பார்க்கலாம். சுட்கேஸ் எல்லாம் எடுத்துக்கணும் மச்சான். மாமா இன்னொரு நாள் போலாம் மாமா. எப்ப மச்சான் போகுது? இப்போ போயிட்டு வந்துடலாம் வா. சொன்னா கேளு மாமா. முருகேசா யாரு இது? ஏன் மச்சான் தெரியலடா. மச்சான் என்ன? மாடசாமி தான் உன் மச்சான். அவன் தான் இது. அவன் தானா? மாடசாமியா? டேய் மாடசாமி. கோவப்படாதா? டேய் மாடசாமி, அவனை முன்னாள் தானே என் வாய்க்கே போச்சு. ஏய் கச்சாமியா, பிரச்சனை எதுவும் பண்ணாதா, கம்முனு போயிடு. டேய் இன்னும் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து என்ன நெக்கில் பண்றீங்களா? வர இருக்குடா. ஆடா கொய்யால இவனுக்கு சண்டையால நான் பேங்குக்கு போத்து நின்று போச்சா. இந்த குதிரை முகம் வர கூட்டா வருவானோ வரமாட்டானு தெரியலையே. எவ்வளவு கெஞ்சி கூட்டும் போயிட்டு வேண்டித்தான். மாடசாமி உன்னை வெட்டாம விட மாட்டா. டேய் கஞ்சமியா எங்கடா போறா? டேய் ஒரு வார்த்தை சொன்னீங்களாடா ஊருக்குள்ள வந்துக்கிறான் மாடசாமின்னு. அது இல்லப்பா, எதனா பிரச்சனை ஆக போகுதுன்னு தான் சொல்ல. பிரச்சனை ஆக போதா? இனிமே தானே பிரச்சனை ஆக போகுது. வரேன்டா, வரேன். ஆமாண்டா, நான் நடக்குதுன்னு தெரியல. வட போய் பார்க்கலாம். மச்சான் வனா மச்சான், வா மச்சான், பேங்குக்கு போயிட்டு வந்துடலாம். நீங்க சொன்னா நான் கேட்கணுமா? மச்சான் கோவப்படாத மச்சான், வனா சொல்றத கேளு. டேய் உன்னை விட மாட்டேன்டா, உன்னை விட மாட்டேன். ஐயோ அவனை வர கோத்துக்கு என்ன பண்ணுங்க எதை பண்ணுன்னு தெரியலையே. மாடசாமி உன்னை வெட்டாத விட மாட்டேன்டா. கஞ்சமியா வேணாண்டா. டேய் வேணாண்டா, நம்ம மாடசாமிடாவா. நம்ம மாடசாமியா? டேய் நவுரா, அவனுக்கு சப்போர்ட் பண்ணா உங்களே வெட்டி போட்டுருவேன். சொன்னா கேளு, நான் வானானே. நைனா உன்னதான் நைனா. வாடா வந்தியான் துணியா நின்றா. நைனா இவ்வளவு கோவமா இருக்கிற நான் தாச்சு. நம்மளோட பரம எதிரி இன்னைக்கு சிக்கிட்டான்டா. ஐய் அப்படினா தான் உனக்கு அதுக்கு சண்டை. சொன்னமா கொப்படிங்க சொல்லுவான். நைனா நான் தான் சண்டை. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்டா, அதெல்லாம் தேவையில்ல, விடுறாமா அவனை. டேய் என்ன விடுங்கடா, அவனை முன்ன பண்ணிடுறேன். டேய் கஞ்சமியா, அவனுக்கு சப்போர்ட் முருகேஷ் எல்லாம் இருக்கிறாங்க. எப்படி முருகேஷ் அவன் கூட சேர்ந்தானு தெரியலையே, ஒண்ணுமே புரியல எனக்கு. சுத்தி எழுதி குத்துக்கிறான், நகை குத்துக்கிறான், பல லட்சம் செக்கு குத்துக்கிறான். எப்படி அவங்ககிட்ட அவ்வளவு காசு? எங்களுக்கு நான் தெரியும், எங்களை புடிச்சு உயிராங்க நிக்கிற. என் ரத்தம் கொதிக்குது, அவனை இந்த கையால வெட்டணும். வெட்டு கையால, கத்தியால தானே எல்லாம் வெட்டுவாங்க. யாரா அத? குமரேசா வா. நான் கன்சமேனா செம்ம கோவத்துல இருக்கிற பொழுது. செம்ம கோவத்துல தான் நிக்கிறேன். நான் இங்க வந்துக்கிறேன். திருந்திட்டேன். திருந்திட்டாரு. நீ திருந்திட்டியா? என்ன சொல்ற குமரேசா? ஆமாண்ணா, இனிமேட்ல இருந்து ப்ரோ கட்னா போற மாதிரி இல்ல. நான் என் வேலையை பார்த்துன்னு போறேன். இப்பதான் உனக்கு அறிவு இருக்குதுடா. திருட்டு பசங்க அவனுங்க, உன்னை வாயவே விட மாட்டானுங்க. இவர் நல்லவரு வல்லவரு உத்தமரு, இவர் வார விட்டுருவாரு. டேய் வெசப்பாட்ல கொம்முன்னு கோவத்துல இருக்கிறேன். நான் கோவத்துல இருக்கிறேன், சும்மா டம்மி கட்டி வச்சுக்கினேன். புரியாத. ஐயோ என்ன தூக்கி போட்டான். டேய் கோவத்தை கலப்பிட்டாடா உன் பையன். இங்க பாரு கன்சமேனா, அமைதியா இருந்தா தான் நீ நினைக்கிறது நடக்கும். உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லி நான் பண்றேன். டேய் உர்ரா குமரேசா, அந்த மாடசாமி ஒரு வழி பண்ணண்டா. அவன் எனக்கு செம்ம துரோகம் பண்ணிட்டான்டா. உனக்கு மட்டுமா? எனக்கும் தான். என்கிட்ட இருந்து கோபாலம் ப்ரோவை பிச்சுட்டான். சரி கரெக்ட். இப்ப அவன் என்ன பண்ணா சொல்லு. நீ இங்கே இரு, அங்க என்ன நடக்குது நான் போய் பார்த்துட்டு வரேன். இருடா நாங்களும் வரோம். இருக்கு சொன்னா போயினே இருக்குதானே.
எப்பா என் வேலையை அவனுக்கு பாத்துக்கோனுங்க. எப்படி இருக்கிற ஊர்ல? நைனா பசி அடிக்குது எதனா வாங்கி கொடு. ஐயோ குழந்தைக்கு பசி எடுத்துச்சு போடுதா. வாடா உனக்கு நிறைய வாங்கி குத்தாவது அவனுக்கு போடுறேன். நான் இன்னைக்குன்னு பார்த்து வாங்கி தரேன்னு சொல்லுது. வாடா இந்த கத்தி வச்சு எவன் கட்டியாவது மெட்டியாவது வாங்கி கொடுக்குறேன். சரி ஐ ஜாலி. மட்டும் இந்த பாட்டில வச்சு சாவ வச்சிடுறேன். இந்த பாட்டில்லையா? ஆமாடா இந்த பாட்டில தான் வச்சு மண்டிய வச்சிடுறேன். சரி என்ன அந்த ஆள் மேல அவ்வளவு கோவம் உனக்கு? அவன் என் பரம எதிரி. மாமா ஏன் மாமா கோவலாம்? விடு மாமா. விட முடியாதுடா, விட முடியாது மச்சான், விட முடியாது. இந்த குதிரை முகம் நான் கத்தினே இருக்கிறான். யோ முடியா அண்ணன் ஏதோ கோலத்துல பேசிக்கிட்டு இன்னும் குதிரை முக்கன்னு சொல்லிங்கிற. பின்னாடியே என்ன சொல்லிட்டு நீ அப்படி வரிஞ்சின்னு ஓடியார? தெத்தா இல்லையா எங்க அண்ணனுக்கு ஒண்ணுன்னா நீ தான் போய் நிக்கணும். ஏய் என் மச்சான் எனக்கு எவ்வளவு பண்ணிக்கிறான் நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? ஏய் மாமா இந்த பாட்டில வச்சு அவனை கொண்டு மாமா. சரி வட்ட மாப்பிள்ள வட்ட அவனை கொன்னுடலாம். மாமா நான் காலேஜ்ல உள்ள போயிட்டேன், புள்ளிய பாத்துக்க மாமா. கொலைக்கு சொல்றான். எல்லா சொத்தையும் எழுதி வாங்கிக்கலாம் போலுதா. ஏன் மாமா அந்த பக்கம் திரும்பிங்கன்னா காப்பாத்துக்க என் புள்ளியா. அண்ணா அழாதண்ணா, நாங்க இருக்கிறோண்ணா, நீ கொலை பண்ணிட்டு போன. தங்கச்சி நல்லா பாத்து போல என் புள்ளிய. நாங்க பாத்துக்கிறோம் மச்சான். உன் பேர் மறக்கத்தான் எனக்கு எழுதி வச்சு போடு மச்சான். நாங்க பாத்துக்கிறோம். மாமா உங்களை விட்டா யாரு மாமா எனக்கு? எல்லாமே உனக்குதான் மாமா. எப்பா இருக்கிற சொத்துலாம் வந்துரும். சரி மச்சான் நீ கொலை பண்ணிடு மச்சான். யோ நைனா மாமா பொண்ணுனாயா? அதுதான் நீ கீரிய மாப்பிள கல்யாணம் பண்ணிக்க என் பொண்ணு. சரி மாமா நீ போன் பண்ணி சொல்லிடுனா. அப்பா உண்மையா கொலை பண்ண போறியாப்பா? ஆமாடா ஆமா, இல்ல கொலை பண்ண போறேன். மச்சான் கொலை பண்றத பண்ற இந்த சொத்தை எழுதி குத்துரு மச்சான். அவனை கொலை பண்ணிட்டு ஏதி குதிர் போறேன் மாமா, கவலைப்படாத. இந்த நாதர் வாட்டர் கேன்ல அடிச்சு எப்படி கொலை பண்ண போறான்னு தெரியலையே. ஆனா சவுண்ட் எல்லாம் பலமா இருக்குது. ஆமா குதிரை முகம் சும்மாவே கத்துறானே. அவனே அப்படிலாம் சொல்லாதடா. வராங்க வராங்க. ஏய் கன்சாமி உன்னை பால்ல வச்சு சாவச்சிருடா மகனே. இருங்க இங்க என்ன ஆகி போச்சு? கன்சாமினா வரல. அடா குமரேசா இங்க நடக்கிற பிரச்சனை உனக்கு எப்படி தெரியும்? எப்படியோ தெரிஞ்சிச்சு விட. ஏன்பா இருப்பா அப்படின்னாப்பா ஆகி போச்சு. என்ன விடுங்கப்பா தம்பி, இங்க வா. நானா நான் பாசக்கார மனுஷன். நான் ஒரே சைட கட்டி பூச்சினே இருக்கிறேன். நாத்தா உன் கதை. மாடசாமி வாடா முன்சாமி. கர்ம முன்சாமி கோகிலா பாத்தியாடா? கோகிலா இன்னைக்கு பஞ்சு மிட்டாய்காரன் கூட போயிடுச்சான். அப்படியா? ஐ தத்ர முடிச்சவங்க எப்ப என்னடா அடிக்கிறா? பார்த்தாங்க. ஏய் எங்கடா இருக்கற கன்சாமி? உன்னை பால்ல வச்சு சாவச்சிருவேன். மச்சான் நீ அவனை சாவடித்துக்கு முன்னால எனக்கு பேப்பர்ல கை எடுத்து போட்டுரு மச்சான். மாமா இந்த பால்ல வச்சு அவனை சாவடிக்கணும் மாமா. ஏய் இந்த பாட்டில வச்சு எப்படி சாவடிப்ப? அந்த ஆள் இவ்வளவு பெரிய கத்தி வச்சுனுக்குறான். கத்தியா? நான்ப்பா சொல்ற. ஆமா மாடசாமி நீ இந்த ஊர்ல இருக்கிறது நல்லதில்ல, நீ ஊருக்கே போயிடு. ஏய் முன்சாமியா என்ன என் மச்சான தேத்துறா? டேய் அவன் சம கோவத்துல இருக்கிறான்டா கன்சாமிய. இருந்தும் போட்டான். அவன் என்ன பண்றான்னு நான் பாத்துக்கிறேன். மாமா இவன் ஆனா ஒண்ணு கட்டி குடிக்கிறான். எவ்வளோ அவன் பாசம். வந்ததுல இருந்தே குளிக்கிறீ ஒரே நாத்து அடிக்குது. மச்சான் குளிக்கிறியா இல்லையா? மாமா அதெல்லாம் விடு மாமா, இந்த பால்ல வச்சு அவனை கொண்டு மாமா. நீ கவலைப்படாத, கெச்சி போட்டு நான் தரேன். அவனை தூக்கிடலாம். மாமா எவ்வளவு சொல்லுவானு கூட பரவாயில்ல, நான் செக் போட்டு தரேன். செக்கு போட்டு தரியா? ஓகே ஆளுங்கிறாங்க போட்டுடலாம். டேய் இருக்கிறதெல்லாம் அங்க எழுதி குத்துட்டா அப்ப உனக்குன்னு எதுவும் இருக்காதா? கேள்றா நீ தான் கேட்கணும். விடு அது ஏதாச்சும் பண்ணிக்கிட்டோம். இவன் தெரிஞ்சு பேசுறானா தெரியாம பேசுறான்னு தெரியலையே. ஏய் நான் குடும்பத்துல குழப்பம் உண்டு பண்றியா? டேய் உன்கிட்ட பேசல கம்முன்னு இருந்துரு. எப்பா நீங்க போங்கப்பா, நான் ஆளு வச்சு பாத்துக்கிறேன். டேய் மாடசாமி வேணாம்டா நீ ஊருக்கே போயிடுறா. அந்த ஆளு வீட்டு போ சொல்றா. மாடுசாமி நீங்கற. டேய் என்னத்தான் இருந்தாலும் அவன் என் ஃப்ரெண்டுடா அவன். சரி அதெல்லாம் போட்டோம். உனக்கு அவருக்கு என்னதான் பிரச்சனை? அது நான் சொல்றேன் குமரேசா. என்ன பிரச்சனை நீ சொல்லு. அதுக்கு இன்னொரு எபிசோட் ஆகுமே. அவ்வளவு நேரமா? அப்ப இங்க வேலைக்கு ஆகாதே, வாங்க திண்ணாண்ட கொஞ்சம் பேசலாம். சொன்ன போல அங்கதான் கரெக்டா இருக்கோம், வாங்க போலாம். அப்படின்னா தானே விஷயம். சொல்றேன் போ குமரேசா. கந்தசாமி இந்த பால்ல வச்சு ஒன்னு சாவடிக்க முடிய மாட்டேன்டா. மச்சான் செக்கு போட்டு கொடுத்துட்ட. அந்த சொத்தெல்லாம் எழுதி வச்சு மச்சான் எனக்கு. மாமா உனக்கு இல்லாத மாமா ஏதி வைக்கிற மாமா. அண்ணன்னா அண்ணன் தான். அவனை சாவடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து எடுத்து குத்துட்டா. ஏய் மச்சான் போடுவா நீ கம்முனு இரு. மகன் அவனை இந்த பாட்டில வச்சு சாவ வச்சிடுறேன். இந்த பாட்டில் அடிச்ச ஈ கூட சாவாது எப்படி சொல்றான்? அண்ணா நீ வாடா, அவன் வந்த பிறகு அடிச்சு சாவடி. அது வரைக்கும் கொஞ்ச நேரம் அசந்து என் போடுங்க. தங்கச்சி என் மேல எவ்வளவு பாசம். எப்படியாவது எழுதி வாங்கி என்னவன் அவனை அடிச்சு சாவ வச்சிருவேன், அவனை அடிச்சு சாவ வச்சிருவேன், அவனை அடிச்சு சாவ வச்சிருவேன். மச்சானுக்கு ஃபேன் பாரு ஏன்டி குதிரை முகம் இதுல அடிச்சு எப்படி சாவு அடிப்பான்?
மாமா அவனை இதுல வச்சே சாவடிப்பேன் மாமா. நான் தான் கந்தசாமிக்கு அண்ணனுக்கு சண்டை. சொல்றேன் கேளு. நான் தலையை மேல தூக்கிட்ட. அடுத்த எபிசோடு பிளாஷ்பேக். வாடா உள்ள வா. நான் 2 சுத்தி ஏத்துக்கிற போல. ஆமா நைனா, நேத்து நைட்டு சிக்கன் ரைஸ் சொன்னேன். சிக்கன் ரைஸா? என்னடா கந்தசாமி கத்தி கூட திரியுற? வெறியா இருக்குடா வெறியா அந்த மாடசாமி வெட்டுறதுக்கு. நைனா, உனக்கும் மாட்டு சாமிக்கு நான் பிரச்சனை. சொல்லுப்பா உங்க 2 பேருக்கு என்னதான் பிரச்சனை? சொல்றேன் கேளு. 1900 2001. நேதா அதான்டா 1900 2001. 1900 2001 ஆமாண்டா மண்டா கேளு. மேல பாரு. மேலையா? மேல காக்கா எல்லாம் பறக்குதே. பறக்குது இல்ல பாரு. காக்கா கழுகுலாம் பறக்கத்தான் செய்யும். பிளாஷ்பேக் அப்படியே பாருடா. ஏன்னா அடுத்த பாகம் தானே. ஆமா ஆமா ட்ரில்லிங்கான விஷயம் எல்லாம் இருக்குது. எல்லாரும் கமெண்ட்ஸ் பண்ணிடுங்கப்பா. அன்னைக்கு ஒரு நாள் 1900 2001 சனிக்கிழமை